கவனிப்பா. அடுத்து பாரு, ஆசிட் ரெயின், அமில மழை. இது எல்லாமே இப்போ நம்ம மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கிற நிலைமையில் இருக்குது. நம்ம நேரடியாக வரலங்கிறதுனால நம்ம அதை கண்டுக்கலன்னு சொல்ல முடியாது. புரியுதா? இப்போ அடுத்து வரக்கூடியது நம்ம ரெயின்ஃபால் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அமில மழையை பார்க்குறோம். ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் இஸ் ஒன் ஆஃப் த கன்ஸ்டியூஷனஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். அதாவது காற்று மாசுபடுவதால் அதன் விளைவாக தொடர்ந்து ஏற்படக்கூடியது தான் அமிலமழை என்பதாகும். எப்படி சார் காற்று மாசுபடுறதுனால சொன்னால் இது விஞ்ஞானத்தில் வரக்கூடியது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அதாவது சாதாரணமாக நம்ம ஆரம்ப பாடத்தில் எல்கேஜி யூகேஜிலேருந்தே நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. மழை எப்படி உருவாகுது? பூமியில் இருக்கக்கூடியதில் மேற்பர குளம், குட்டை, ஆறு, ஏரி இதில் இருக்கக்கூடிய நீர்ப்பரப்பில் இருக்கக்கூடிய மேலே சூரிய ஒளிப்பட்டு அந்த நீரையெல்லாம் உறிஞ்சிடுது. அந்த ஈரம் அப்படியே மேலே என்னவா மாறுது? நீரெல்லாம் மேலே போய் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நீர்த்துகளோட, வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியர் இருக்கிற நீர்த்துகளோடு போய் சேர்ந்துக்குது. அங்கே சேர்ந்து வேதிவினை புரிஞ்சு என்னவா மாறுதான்? அப்படியே மழையாக மாறி நம்மளுக்கு பூமியில் சேருது. அந்த மழை தான் நல்ல நீராக இருக்குது. மழை நீர் குடித்தா உடம்புக்கு நல்லதுனால சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் இது நல்ல நிகழ்வு. மாறுதலை பூமியில் நம்ம பார்த்த ஏற்கனவே மாசுகள்லாம் இருந்துச்சு இல்லையா? திடக்கழிவுகள், திடக்கழிவுகள், வாயுக்கழிவுகள் இருக்கு இல்லையா? இதனால் முன்ன பார்த்த எல்லாம் அந்த கழிவுகள் எல்லாம் சேர்ந்து பூமியில் நீர்ப்பரப்புலையும் நீர்லேயும் பூமியிலையும் கொட்டி வைக்கும்போது அதுலேருந்து இந்த கெட்ட காற்றுகள் உருவாகுது இல்லையா? இந்த இது மாதிரியெல்லாம் நைட்ராக்சைடு மாதிரிலாம் உருவாகுதில்ல, இதெல்லாம் உருவாகி அந்த காற்றெல்லாம் மேலே வளிமண்டலத்தில் கூடிய நீரோடு போய் சேரும்போது என்னாகும்? கெட்ட காற்று உருவான என்னாகும்? கெட்ட தண்ணி தானே வரும். அதுதான் ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது சிம்பிளாக நம்ம அங்கே படித்தது அப்படியே இங்கே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எதை கொடுக்குறோமோ அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ அதை பார்க்கலாம். வேறு ஆசிட் ரெயின் இஸ் ஒன் ஆஃப் த கன்ஸ்டியூஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன். காற்று மாசுபடுவதன் தொடர்ச்சியாக அமிலமழையானது உருவாகின்றது. இட் அக்வர்ஸ் when emissions from factories, cars and are heating boilers contact with the water in the atmosphere. அதாவது பூமியில் இந்த ஆலைகள், காரு, இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? காரு, 2 வீலர், 4 வீலரு, பஸ் இதெல்லாம் இருக்குல்ல, பஸ்ஸில் இதெல்லாம் இவைகள் வெளியிடக்கூடிய மற்றும் பாய்லர் ஹீட்டர்ஸ், இந்த கொதிப்பான்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆலைகள் இதில் இருக்குல்ல, அந்த ஹீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இவைகளெல்லாம் சூடாகும்போது இதிலிருந்து வரக்கூடியது வித் வாட்டர் இன் அட்மாஸ்பியர், இவைகளால் வெளியிடக்கூடிய வாயுக்கள் இருக்கு இல்லையா? அந்த வாயுக்களால் என்ன மாறுதுன்னு சொன்னால் அந்த ஆலையிலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்குது. அது இந்த வெஹிக்கிள்ஸ்லேருந்து, அதாவது இந்த வாகனங்கள்லேருந்து, இந்த பாய்லர் கொதிப்பான்கள் இதிலேருந்தெல்லாம் சூடாகும்போது அந்த ஹீட்டில் இருந்து என்னாகும்? அது வரக்கூடிய காற்றெல்லாம் மேலே வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த நீரோடு போய் சேர்ந்துருது. மேலே நீர் இருக்கு இல்லையா? மேகங்களில் அந்த நீர் மேகங்களோட போய் சேர்ந்துருது. These emissions contain nitrogen oxide, sulfur dioxide and sulfuric dioxide which when mixed with water become surface. அதில் வரக்கூடியது, அதாவது என்ன சொல்கிறாங்க? இந்த ஆலைகள், வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வெளியிடக்கூடிய அந்த வாயுக்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் எமிஷன்ஸ் வெளியிடுறது எதுன்னா நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபரிக் டயாக்சைடு, சல்ஃபர் டயாக்சைடு, ட்ரையாக்சைடுன்னு சொல்லக்கூடிய 3 விதமான வாயுக்கள் இதெல்லாம் இது இருக்குது. இந்த வாயுக்கள் என்ன பண்ணுது? மோசமானது இதெல்லாம். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம நைட்ரஜன் டை ஆக்சைடுன்னு சொல்லும்போதே தெரியும் எப்பேற்பட்டது மோசமான ஒரு கெட்ட காட்டுங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே மாறிடுது. 3 சேர்ந்து மேலே இருக்கிற அட்மாஸ்பியருக்கு, வானவெளிக்கு போய் சேருது. ஓகேவா? அங்கே என்ன ஆகுது? அதில் இருக்கிற நீர் துகளோட, வானொலி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நீர் துகளோட போய் சேர்ந்துருது. அப்போ சேரும்போது வேதிவினை புரியுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து போகிற வாயுக்கள்லாம் நச்சு வாயுக்கள், நம்ம ஃபேக்ட்ரியில் இருந்தோம், நம்மளுடைய வாகனங்கள் இருந்தோம், கொதிப்பான்லேருந்து வரக்கூடிய இல்லையா? அதுவெல்லாம் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, அங்கே இருக்கக்கூடிய வாயுக்கள் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரையாக்சைடுன்னு சொல்லக்கூடியது. இதுவெல்லாம் போய் வானத்தில் கலந்துருது, அந்த அட்மாஸ்பியரில் கலக்குது. அங்கே கலக்கும்போது என்ன ஆகுது? வேதிவினை ஏற்பட்டு சல்ஃபரிக் ஆசிட், அதே மாதிரி என்னென்னு சொல்கிறாங்க? அதாவது சல்ஃபரிக் ஆசிட்னு சொல்லக்கூடியதா, அடுத்தது நைட்ரிக் ஆக்சைடு அண்டு சல்ஃபரிக் ஆசிட்னு 3 ஆசிட்டு அப்படியே மாறிடுது. அதாவது இங்கே போய் கலந்ததுனால சல்ஃபரஸ் அமிலம், நைட்ரிக் அமிலம், சல்ஃபூரிக் அமிலன்ட்டு தமிழில் சொல்லும்போது இவைகள்லாம் அப்படியே மாறிடுது. இது எல்லாம் என்னென்ன? இது மோசமான வாய். இது மோதினாலே நம்ம மேலே பட்டாலே உடலில் அரிப்பு, தேய்மானம், எலும்பு கரைஞ்சி போகிறது, இந்த மாதிரியான மிக மோசமான விளைவுகள்லாம் ஏற்படும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு உதாரணமாக சொல்லும்போது, திஸ் ப்ராசஸ் ஆல்சோ அக்யூர்ஸ் பை நேச்சர் த்ரூ வால்கானிக் எரப்ஷன்ஸ். அதாவது பூமியில் எரிமலை குழம்புகள் இருக்கு இல்லையா? இந்த எரிமலை குழம்பு என்னன்னு சொன்னால் வெடித்து செதறுதான். நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பூமியில் எரிமலை குழம்புகள் கடலுக்குள்ளேயும் இதுலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எரிமலை குழம்பு சொல்கிறாங்கல்ல, அந்த எரிமலை வால்கானிக் அப்படியே வெடித்து செதறும்போது அப்படியே தண்ணி மாதிரி அந்த நெருப்பு குழம்பு ஓடி வருமா.
அது வந்ததுன்னா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அதனுடைய பாதிப்பு ஹீட்டு தாங்காமல் உயிர்கள் எல்லாம் அப்படியே வெந்து உருகி போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பாய்லர் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் தான் இந்த மாதிரியான ஆசிட்லாம் இருக்குதாம். மோசமான இந்த சல்ஃபரிக் ஆசிடு, நைட்ரிக் ஆசிடு, சல்ஃபூரிக் ஆசிடுங்கிறதெல்லாம் இருக்குதாம். அப்போ அந்த மாதிரி போகக்கூடிய எரிமலை குழம்பு இருக்கக்கூடிய இந்த தன்மையுள்ள வாயுக்கள் எல்லாம் பூமிக்கு மழையாக வந்து சேரும்போது இங்கேருந்து போன அந்த நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபூரிக் ட்ரைஆக்சைடு இருக்கு இல்லையா, இதுவெல்லாம் அங்கே வானத்துக்கு போனது அங்கேருந்து வேதிவினை மாற்றமாக இந்த எரிமலை குழம்பில் இருக்கக்கூடிய வாயுக்களான சல்ஃபரிக் ஆசிடு, நைட்ரிக் ஆசிடு, சல்ஃபூரிக் ஆசிட்னு கூடிய இந்த ஆசிட்லாம் மாறி மழையாக நீ பூமிக்கு வந்து சேர்ந்தால் என்னவாக இருக்கும்? அது அமில மழையாக தான் இருக்கும், நல்ல மழையாக இருக்காது. என்ன பண்ணோம்? மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும். அப்படியே மேலே போட்டால் அப்படியே தீக்காயங்கள் ஏற்பட்டுறது, சமயத்தில் மனிதனை எரிச்சிடுறது, இது மாதிரியான வேலைகளெல்லாம் அப்படியே மரங்கள் எல்லாம் பட்டுச்சுன்னா மரம் அப்படியே வெந்து போயிடுற மாதிரி இருக்கிறது, நீர்நிலைகளை போட்டால் விஷமாக மாதிரி நீரை சுண்டி போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரியான மோசமான விளைவுகளை ஏற்படுத்துன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஸோ அந்த எரிமலை குடமை தன்மையுள்ள மோசமான வாயுகளை கொண்டு வரக்கூடிய மழையை தான் என்னென்னு சொல்கிறோம்? அமில மழை, ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்தும் உருவாகலை, நம்ம பூமியில் ஃபேக்ட்ரியிலிருந்தும் ஆலைகள் மில்லிலிருந்தும் போகக்கூடிய மோசமான நச்சு வாயுக்கள், நம்ம காரு பைக் அதுன்னு எடுத்துக்கிட்டு சுற்றுறதுனால வரக்கூடிய வெளியிடக்கூடிய வாயுக்கள், இந்த கொதிப்பான சொல்லக்கூடிய பாய்லர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹீட் ஆகுது, இவைகளால் மனிதனால் உருவாகின்ற இந்த செயற்கை காரணங்களால் இந்த வாயுக்கள் எல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய நீரோட சேர்ந்து என்ன ஆகுது? அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்திலிருந்து நீராக மழையாக வந்து சேர்ந்து, அதாவது அமில மழையை வந்து நம்மளை பாதிக்குது. இதன் காரணமாக இட் கேன் ஹேவ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ், அக்ரிக் அனிமல்ஸ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். விலங்குகள், தாவரங்கள், மனிதர்களும் தான். அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அகக்கட்டுமானங்கள், இந்த கார் இதெல்லாம் தானே, ஆறு, ஏரி, குளம் இதெல்லாம் பயன்பாடுதெல்லாம் இருக்கு இல்லையா, இவைகளும் கடுமையாக பாதிக்கப்படும். ஸோ அகக்கட்டுமானம் முதல் கூட எல்லாமே பாதிக்கப்படும். இதுதான் அமில மழைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? மனிதன்கிட்ட தான் இருக்குது. நம்ம சரியான முறையில் பிளாஸ்டிக்கெல்லாம் எரிக்காமல் காற்றை சுத்தமாக வச்சுருந்தா, நீர்நிலைகளை சுத்தமாக வச்சுருந்தோமா, பூமியை சுத்தமாக வச்சுருந்தோமா, கழிவுகளை கொட்டாமல் இருந்தோமா, நல்ல காற்று உருவாகி இங்கே இருக்கிற ஈரப்பதம், சுத்தமான நல்ல நீர் ஈரப்பதம் பூமிக்கு வானத்துக்கு போய் அங்கே இருக்கிற நீரோடு சேர்ந்து என்னவா மாறும்? நமக்கு தேவையான H2O நீராக மட்டும் பூமிக்கு வந்து சேரும். அப்போ அது ஆசிட் ரெயினாக இருக்காது, ஆர்டினரி ரெயினாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாரு, கீழே சும்மா நம்ம சிம்பிளாக பார்ப்போம், ரொம்பவும் டீப்பாக பார்க்க முடியாது. போகக்கூடிய நைட்ராக்சைடு, அந்த சல்ஃபரிக் ஆக்சைடுலாம் சொல்கிறாங்க இல்லையா, சல்ஃபர் டை ஆக்சைடு, ட்ரை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க பாரு. அந்த அம்பு மேலே போகிற மாதிரி காட்டிருக்காங்க பாரு. இதெல்லாம் என்ன ஆகுது? நீர்நிலைகளில் கொட்டி வச்சுருக்கிற அந்த கழிவுகளால் இதெல்லாம் உருவாகி என்ன ஆகுது? மேலே அந்த வளிமண்டலத்தில் இருக்கு இல்லையா, H2Oன்னு சொல்லக்கூடியது, அந்த மேகத்தில் நீரோடு போய் சேருது. அது என்ன மாறுது? அங்கே போய் அந்த நீரோடு சேர்ந்து அப்படியே வேதிவினை புரிஞ்சு ஆசிட் ரெயினாக மாறிடுது. அதாவது இருக்கக்கூடியது என்ன இருக்குது? இந்த சல்ஃபரஸ் ஆசிட்டு, நைட்ரிக் ஆசிட்டு, சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது அவையெல்லாம் மாறி அப்படியே H2SO அப்படியே கீழே வருது. சல்ஃபரிக் ஆசிட்லாம் கலந்து பூமிக்கு வந்து சேருது. அதனால் பூமிக்கு வந்து சேரும்போது பாரு, கீழே போட்டிருக்காங்க பாரு, மரமெல்லாம் எப்படி ஆகுதுன்னு. ஸோ இதுதான் விளைவுகள், ஆசிட் ரெயின் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆசிட் ரெயினால் இவ்வளோ மோசமான விளைவுகள் ஏற்படுது. அதனால் நம்ம சரியாக இருந்தால் மழை நல்ல மழையாகவோ அல்லது அமில மழையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். இதை படிக்கிறதன் மூலம்தான் என்னாகும்? எதிர்காலத்தில் நம்மளுடைய இந்த பாதிப்புகள் காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம சந்ததிகள் பாதிக்கப்படலாங்கிறாங்க. ஏற்கனவே ஆசிட் ரெயின் வந்துட்டு இருக்கிறதாக சொல்கிறதுனால நம்ம நல்லா இருக்கணும்னா எல்லாத்தையுமே சிறப்பான முறையில் வச்சுருக்கணும். ஓகேவா? சரி, இதோட இது பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோம்? இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்ததை நம்ம மற்ற கிளாஸில் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 3 சாப்டர் தான் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலேருந்து நான் கேள்வி கொடுக்குறேன், அதுலேருந்து கொஞ்சம் படித்து எழுதி அனுப்புங்க. ஓகேவா? ஈஸியாக இருக்குது, சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. அதில் நிறைய விட்டுருப்போம், அதையெல்லாம் அதில் காமெண்ட் செட் பண்ண மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் அப்படியே கொஞ்சம் இந்த ஆசிட் ரெயின்லாம் திரும்ப கொஞ்சம் பார்த்துக்காங்க. முன்ன நடத்தின அந்த கிளைமேட் சேஞ்சையும் பார்த்துக்காங்க. அதுக்கு முன்னே வந்து குளோபல் வார்மிங் அது இருக்கு இல்லையா, அதையும் பாருங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடியது இந்த வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது. வேஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது ஆரம்பிச்சோமா அவ்வளோ சீக்கிரம் முடியாது, அதனால தான். ஓகேவா? எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது. எலக்ட்ரானிக் வேஸ்ட்னா which is commonly referred to as e-waste is the new byproduct of the infotech society. அதாவது இந்த கழிவுகள்னு சொல்லக்கூடியதை சொல்கிறாங்க. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக கழிவுகள் என்று சொல்லக்கூடிய பொதுவாக அழைக்கப்படும் மின்னணு கழிவுகள் ஏற்படுகின்றது. எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் தான்.
கிராமங்கள்லேருந்து சின்ன சின்ன குடிசை வரைக்கும் என்ன இருக்குது, எல்லாமே கழிவுகள் சார்ந்த எலக்ட்ரானிக் பொருள் வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் மிக்சி, கிரைண்டரு, இதிலேருந்து போடுற செருப்புலேருந்து எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, எலக்ட்ரானிக் தான் இல்லாத ஆகிடுச்சு. அவைகள்லாம் வந்ததன் காரணம் என்ன மாறிடுச்சு, நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. எங்கே பார்த்தாலும் வாட்ச்சு, இது மிக்சி, கிரைண்டரு, டிவி, ஃப்ரிட்ஜு, அது இதுன்னு எல்லாம் வந்து சேர்ந்துச்சு இல்லையா. இவைகள்லாம் வந்து சேர்ந்ததுனால என்னாச்சு, எலக்ட்ரானிக்ஸ் உருவாச்சு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட்டாகவும் மாறுது. விளைவுகள் என்ன ஆகும், மோசமானதாக தான் இருக்கும். இதிலேருந்து வரக்கூடியதான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம், எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா. இதன் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்குறோம். கொஞ்சமாக சின்னதாக ஆரம்பிக்கலாம். இதில் இந்த ஆதாரங்கள்னு இருக்குது பாரு, அதை மட்டும் பார்க்கலாம். அதாவது கழிவுகளின் ஆதாரங்கள்னு ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்துருக்காங்க பாரு, இந்த வேஸ்ட்டுக்கு. அதில் பாருங்கள், அதாவது வேஸ்ட்டுக்குன்னு இந்த பக்கம் இதில் கொடுத்துருக்காங்க பாரு, வேஸ்ட்டுங்கிறதுக்கு. சரி, அது பாரு, இந்த பயோ ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய மின்னணு இருக்கு இல்லையா, இவைகள் மூலமாக தகவல் தொழில்நுட்பத்தின் காரணமாக இன்ஃபோடெக் டெக்னாலஜிங்கிறது அவைகளால் தான் இது ஏற்படுது. அதாவது இதில் இட் இஸ் a physical waste in the form of old discarded கைவிடப்பட்ட பழைய கைவிடப்பட்ட பொருள்கள், end of life electronics வாழ்நாள் முடிந்து போன மின்னணு கருவிகளை எல்லாம் என்ன பண்ணுறோம், தூக்கி எறிகிறோம் இல்லையா. இவைகள் மூலமாகத்தான் இந்த வேஸ்ட்டுங்கிறது வருது அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட் a broad and growing range of electronic devices எலக்ட்ரானிக் பொருள் இருக்கு இல்லையா, இவைகளால் என்ன பண்ணுறோம், நம்ம தூக்கி எறிகிறோமா. from large household appliances such as refrigerators, air conditioners, cellular phones, computers and other electronic goods. Similarly, e-waste can be defined as a result when consumer business and household devices are disposed or sent for recycling. Example, television, computer, audio equipments, VCR, DVD, telephone fax, Xerox machines, wireless devices, video games, அதர் ஹவுஸ்ஹோல்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், இவைகள் எல்லாம் சேர்ந்தது இல்லையா. இது எல்லாமே வேஸ்ட்டை தான் சேருது. இவைகளில் ஏதாவது ரீசைக்கிளிங் பண்ண முடியுமா? எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன கிராமங்களில் பார்த்தா கூட விசிஆர்னு சொல்கிறது, டிவிடின்னு சொல்கிறது, டெலிஃபோனு, ஃபேக்ஸ், இது எல்லாமே தூக்கி எறியப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கேம் விளையாட வேண்டியது முடியலன்னா தூக்கி போடுறது, செல்லை யூஸ் பண்ணுறோமா இல்லைனா செல்லை தூக்கி எறி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பழைய டிவியிலேருந்து, ரேடியோவிலேருந்து இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தூக்கி வெளியே போடுறோம் இல்லையா. இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது. இதனால் வரக்கூடிய கழிவுகளை நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது குளிர்சாதன பெட்டிகள், காற்று சீரமைப்புகள், ஏர் கண்டிஷனர், கைபேசிகள், ஃபோன் இருக்கு இல்லையா, கணினிகள் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர், இது எல்லாமே பெரும்பாலும் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படக்கூடிய மின்னணு சாதனங்கள் இல்லையா. இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா இதெல்லாம் பழைய காலம் மாதிரி கிடையாது, இப்போ எல்லாம் நவீனமயமானதுனால. broad and growing range electronic devices from large household functions, மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனரு, செல்லுலர் ஃபோன் இருக்குல்ல, கம்ப்யூட்டர், இது எல்லாமே எலக்ட்ரானிக் குட்ஸ்னு சொல்லப்படுது. எலக்ட்ரானிக் குட்ஸ்னு சொன்னால் வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரானிக் குட்ஸ்னு கேட்கலாம். இதன் மூலமாக இந்த எலக்ட்ரானிக் குட்ஸில் என்ன ஆகுது, இவைகளெல்லாம் வீணாகும் போது தூக்கி எறியப்படுவது வேஸ்ட் ஆகும். இதில் சிமிலர்லி அது போலவே வேஸ்ட் கேன் பி டிஃபைனட் ஆஸ் த ரிசல்ட். இதனுடைய விளைவு என்னவா மாறிடுது, இந்த வேஸ்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு இப்படி பயன்படுத்துறதெல்லாம் வாங்குற வரைக்கும் நல்லாயிருக்கும், வீணானதுக்கு ஒரு தூக்கி எறியுமே. இதனால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படுது. என்னென்ன இருக்கும், வேன் கன்சியூமர் நுகர்வோர் பிஸ்னஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் டிவைசஸ் ஆர் டிஸ்போஸ்டு ஆர் சென்ட் ஃபார் ரீசைக்கிளிங், பயன்படுத்தினது போக வீணானதுக்கப்புறம் அந்த நிறுவனமாகட்டும், பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் அல்லது தனிப்பட்ட மனிதனாகட்டும் என்ன பண்ணுறாங்க, டிஸ்போஸ் தூக்கி எறிகிறாங்க இல்லையா, கழிவுகளாக்குறாங்க இல்லையா. அப்போ அது என்னவாகுது, ரீசைக்கிளிங், அது ரீசைக்கிளிங் செய்யப்படுறது கிடையாது. உதாரணமாக டெலிவிஷன் ஆகட்டும், தொலைக்காட்சி, கம்ப்யூட்டர், கணினி, ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸு, இந்த என்ன சொல்கிறது, ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸுங்கிறது இந்த பாட்டு கேட்குற கருவிகள் இருக்கு இல்லையா, இவையெல்லாம் என்ன பண்ணுது, இதையெல்லாம் திரும்ப எதுவும் ரீசைக்கிள் பண்ண முடியாது. அதோட விசிஆர், டிவிடி, டெலிஃபோன் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஃபேக்ஸு, இந்த ஃபேக்ஸ் அனுப்புறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தொலைநகல்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஜெராக்ஸ் மிஷின்ஸ், நகல் எடுக்கக்கூடிய இயந்திரங்கள், ஜெராக்ஸ் கருவியெல்லாம். வயர்லெஸ் டிவைசஸ், கம்பி இல்லா கருவிகள் எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த வயர்லெஸ் டிவைசஸ். வீடியோ கேம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் நமக்கே தெரியும். அதர் ஹவுஸ்ஹோல்டு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், மற்றது எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மின்னணு பொருட்களும் என்ன பண்ணுறோம், வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் தூக்கி தெருவோரமோ குப்பை தொட்டியிலே போட்டுடுறோம்.
அது என்ன மாறுது? அழியறதெல்லாம் கிடையாது, அது அப்படியே இருக்குது. அது இருக்கிறதன் காரணம் என்னவாகுது? அதுலேருந்து கெட்ட காற்றுகள் உருவாகுது. அதெல்லாம் அழிஞ்சும் அழியாமல் அப்படியே இருக்கிறதுனால அதிலிருந்து அட்மாஸ்பியர் கெட்டு போகும், மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதில் திடக்கழிவுகள் ஒன்று வேறு இருக்குது. கழிவுகள் ஆதாரங்கள்னு ஒரு தனியாக ஒரு சாப்டரை ஒரு டேபிளே கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் வீட்டில் இருந்து மெடிக்கல் இதிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கவர்மெண்ட்டு உணவு கூடங்கள்னு சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இதுலேருந்தெல்லாம் என்னென்ன வருதுன்னு வெளியில் பாருங்கள். வேஸ்ட்டுங்கிறதெல்லாம் இதுக்கு இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாரு. அதாவது இந்த இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் 2வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இதோட சேரக்கூடியது தான், கொஞ்சம் பார்த்துக்காங்க. தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க பாரு, கழிவுக்கான ஆதாரங்கள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வீடுகளில் இருந்தோம், மருத்துவமனையில் இருந்தோம். இந்த பக்கம் பாரு 2 to 6 226வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாரு. சோர்ஸஸ் ஆஃப் வேஸ்ட்டுங்கிறது ஹோம், பிசி அந்த கம்ப்யூட்டர், டெலிவிஷன் தொலைக்காட்சி, ரேடியோ வானொலி, செல்ஃபோன்ஸு கைபேசி, வாஷிங் மிஷினு துவைக்க இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மைக்ரோவேவ் ஓவன், இது நிறைய பேர் நுண் அலை அடுப்புங்கிறது இருக்கு இல்லையா, மைக்ரோவேவன் வச்சுட்ருக்காங்க நிறைய பேர். சிடி பிளேயர், அதே மாதிரி ஃபேனு, எலக்ட்ரானிக் அயன், இந்த எலக்ட்ரானிக் அயன் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இது வீடுங்களில் பெரும்பாலும் இருக்கக்கூடியது தான். இதில் ஒரு சிலது இல்லாமல் இருக்கலாம், மற்றபடி இதில் பார்த்தா கம்ப்யூட்டர் இல்லாமையோ, டிவி இல்லாமையோ, ரேடியோ இல்லாமையோ, ஃபோன் இல்லாமையோ, அந்த வாஷிங் மிஷின் இல்லாமையோ, அதே மாதிரி அந்த ஓவன் இருக்கு இல்லையா அது இல்லாமலோ, மைக்ரோ ஓவன் இல்லாமையோ, சிடி பிளேயர் இல்லாமையோ, ஃபேன் இல்லாமையோ, அயன் பாக்ஸ் இல்லாமையோ பெரும்பாலான வீடுகள் கிடையாது இல்லையா. ஆனால் இது என்ன பண்ணுறாங்க, வச்சுருந்து யூஸ் ஆனதுக்கப்புறம் வீணானா தூக்கி போட்டுறாங்க இல்லையா. இதெல்லாம் தான் வேஸ்ட்டுன்னு அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல், பிசி மானிட்டர்ஸ், அதான் அந்த கணினி மானிட்டர்ஸ், அங்கேயும் பிசி வச்சுருக்காங்க, மானிட்டர்ஸ் இருக்குது, அந்த மானிட்டர் சொல்லக்கூடியது. அடுத்தது இசிஜி கருவிகள் நமக்கு தேவைப்படுது இல்லையா, உடலை செக்அப் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அடுத்து மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கி, இன்குபேட்டர்னு சொல்லி குழந்தை தூக்கி வச்சுறாங்க இல்லையா, இவைகள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும். இது வீணானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தூக்கி தெருவாரமாக போட்டுடுறாங்க. அடுத்தது கவர்மெண்ட்டு, அரசாங்கம், அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் இருக்குது, பிசி இருக்குது, ஃபேக்ஸ் மிஷின், நகல் தொலை நகல் கருவி இருக்குது, நகல் எந்திரம் ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, ஸ்கேனர் இருக்குது, அது ஃபேன் சொல்லலாம், அது இல்லாமல் இல்லை, டியூப் லைட் இருக்குது, ஏர் கண்டிஷனர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன இருக்குது, கவர்மெண்ட் இது எல்லா நிறுவனங்களையும் இருக்குது. அடுத்து ப்ரைவேட் செக்டர், தனியாரில் என்னென்ன இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாம் இருக்கக்கூடியது எல்லாம் அவங்களும் கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க. பாய்லர், கொதிகலன்கள், இந்த இதில் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஹோட்டல்ல எல்லாம் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது இல்லையா, தியேட்டர் இருக்கு இல்லையா, இந்த பாய்லர் இதெல்லாம் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய கேஸ் எல்லாம் அட்மாஸ்பியரை நாசம் பண்ணுது. அது வேஸ்ட் ஆச்சுன்னா தூக்கி போட்டாங்களா அதுவும் அப்படியே மூளையில் கிடக்கும். இரும்பு சாமானா எலக்ட்ரானிக்காக இருந்தாலும் என்ன ஆகுது, அது அப்படியே வீணாகாமே அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. அடுத்தது அங்கேயும் கம்ப்யூட்டர் இருக்குது, பிசி, பாய்லர் கொதிகலன் இருக்குது, அரைப்பான், மிக்சர் இருக்கு இல்லையா, மிக்சி கிரைண்டர் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம் இல்லையா, அது ப்ரைவேட்லேயும் வச்சுருப்பாங்க. அடுத்தது சிக்னல் ஜெனரேட்டர்ஸ், அதாவது சிக்னல்னால் இந்த அடையாள குறியீட்டு கருவிகள் இருக்கு இல்லையா அது. அதே மாதிரி ஜென்ரேட்டர்ஸ் உற்பத்தி இன்குபேட்டர்கள், என்னென்னு சொல்கிறது இன்குபேட்டருக்கு, அதாவது அந்த பதப்படுத்தக்கூடியது, சீரான வெப்பத்தை சீராக்கக்கூடியது, இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரியானதெல்லாம் இது தனியார்லேயும் சரி அரசாங்கத்துலேயும் எல்லாத்துலேயுமே இருக்குது, இவைகளெல்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய என்னென்னு சொல்கிறது, இது எல்லாம் பயன்படுத்துகிற வரைக்கும் சரி, பயன்படுத்துகிற நேரம் போக வேஸ்ட் ஆச்சுன்னா தூக்கி குப்பையில் போட்டுடுறோம். இது என்ன ஆகுது, பெரும்பாலும் ரீசைக்கிளிங்கே மாறுறது கிடையாது, மறுசுழற்சி கிடையாது. இது எல்லாம் சேர்ந்து கழிவுகளாக மாறி பூமியையும் அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்னால் காற்றையும் பாதிக்குது. இந்த காற்றை பாதித்து பூமியை பாதிச்சு என்ன ஆகுது, கடைசியில் இதுலேருந்து போகக்கூடிய கெட்ட காற்றுகள் வானத்துக்கு போய் அங்கே அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் கூடிய தண்ணீரோடு சேர்ந்து ஆசிட் ரெயினாக மாறுது. புரியுதா? ஸோ இதெல்லாம் பல்வேறு விதமான மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திடக்கழிவுகள்